கற்பனை செய்து பாருங்கள், ஒரு மிகப்பெரிய மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகையின் ஒட்டுமொத்த எடையும் ஒரே ஒரு தூணின் மீது மட்டும் சுமத்தப்பட்டால் என்ன ஆகும்? கண்டிப்பாக அந்த தூண் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் நாளடைவில் விரிசல் விட்டு தள்ளாடும். ஆமா, மிகச் சரியாக சொன்னீர்கள். நமது மாநிலத்தின் தற்போதைய நிலையும் இதுதான். இப்போ உங்கள் ஊரில் நல்ல உயர்கல்வி கிடைக்கவில்லை என்றால் அந்த ஒற்றை நகரத்தை நோக்கித்தான் ஓட வேண்டும். உயர்கல்வி மட்டுமல்ல, ஒரு பெரிய மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டால் கூட அதே நகரத்திற்குத்தான் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உண்மைதான். வேலை வாய்ப்பாகட்டும் அல்லது தொழில் தொடங்குவதற்கான அரசு அனுமதியாகட்டும், அனைத்திற்கும் அதே திசையை நோக்கித்தான் மாநிலத்தின் பல கோடிகளில் இருந்தும் மக்கள் பயணிக்கிறார்கள். இப்படி எல்லாமே ஒரே ஒரு நகரத்தில் குவியும் போது அந்த நகரம் பிதுங்கி வழிகிறது. ஒரு அவசர ஊர்தி கூட போக்குவரத்து நெரிசலில் மணிக்கணக்கில் சிக்கி தவிக்கும் அபாயகரமான நிலை உருவாகிறது. அதைதான் இன்று நாம் அலசப் போகிறோம். இந்த மாபெரும் நெருக்கடிக்கான ஒரு மாற்று சிந்தனையைத்தான் இன்று நமது இந்த விரிவான தேடலில் பார்க்கப் போகிறோம். உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். ஆமாம், நாம் தமிழர் கட்சி வெளியிட்டுள்ள தமிழ்நாட்டிற்கு 5 தலைநகரங்கள் என்ற பரவலாக்கப்பட்ட அதிகார அமைப்பு குறித்த ஒரு விரிவான அறிக்கையைத்தான் இன்று நாம் நமது மூலக்கட்டுரையாக எடுத்துக்கொண்டுள்ளோம். இது ஒரு மிக முக்கியமான அறிக்கை. ஆமாம். சரி, இதை சற்று விரிவாக பார்ப்போம். தற்போதைய சூழலில் சென்னை எதிர்கொள்ளும் கல்வி மற்றும் மருத்துவ நெரிசலை கருத்தில் கொண்டால் அதிகாரத்தை பிரிப்பது தர்க்க ரீதியாக சரியாகவே படுகிறது. அது சரிவான். ஆனால் ஒரு மாநிலத்திற்கு 5 தலைநகரங்களா? இது மக்களிடையே மிகப்பெரிய நிர்வாக குழப்பத்தை ஏற்படுத்தாதா? அது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனால் இது உலகளாவிய அளவில் முன்னுதாரணம் இல்லாத ஒன்றல்ல. பல நாடுகள் இதை வெற்றிகரமாக செய்துள்ளன. அப்படியா? உலக நாடுகளில் எந்தெந்த நாடுகள் இப்படி செய்துள்ளன? நெதர்லாந்து நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு ஆம்ஸ்டர்டாம் மற்றும் தி ஹேக் என 2 தலைநகரங்கள் செயல்படுகின்றன. ஓஹோ, 2 தலைநகரங்களா? ஆமா. அதேபோல் பொலிவியா, புருண்டி, ஐவரி கோஸ்ட், மலேசியா ஆகிய நாடுகளிலும் அதிகாரம் பல நகரங்களில் பரவலாக்கப்பட்டுள்ளது. மலேசியால எப்படி இது செயல்படுகிறது? மலேசியாவில் கோலாலம்பூர் மற்றும் புத்ராஜயா என 2 தலைநகரங்கள் உள்ளன. இதில் உச்சகட்டமாக தென்னாப்பிரிக்காவில் 3 தலைநகரங்கள் செயல்படுகின்றன. அட, 3 தலைநகரங்களா? ஆமாம். பிரிட்டோரியா, கேப்டவுன், ப்ளூம்போன்டேன் என 3 நகரங்களில் அதிகாரம் பிரிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டோரியாவில் நிர்வாகமும், கேப்டவுனில் சட்டமன்றமும், ப்ளூம்போன்டேனில் நீதித்துறையும் இயங்குகின்றன. ஒரு நிமிடம். தென்னாப்பிரிக்கா அல்லது நெதர்லாந்து செய்திருக்கலாம், ஆனால் அவை தனி நாடுகள் அல்லவா? ஆமாம், தனி நாடுகள் தான். ஆனால் அமெரிக்கா, சீனா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, கனடா போன்ற பெரிய நாடுகளிலும் அதிகாரம் இப்படித்தான் பல நகரங்களில் பரவலாக்கப்பட்டுள்ளது. அது சரி. ஆனால் ஒரு மாநிலத்திற்குள் அதுவும் நிர்வாகத்தை 5 நகரங்களுக்கு பிரிப்பது என்பது மிகப்பெரிய நிர்வாக காலதாமத்தை உருவாக்காதா? அதாவது ஒரு சாதாரண மனிதன் எப்படி இதை அணுகுவார் என்று கேட்கிறீர்களா? ஆமாம். தனது அரசாங்க தேவைகளுக்காக எந்த ஊருக்கு செல்வது என்று குழம்பி தவிக்க மாட்டாரா? இங்கு கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், இது குழப்பத்திற்கான திட்டம் அல்ல. மாறாக சீரான வளர்ச்சிக்கும் திறமையான நிர்வாக மேம்பாட்டிற்குமான உலகளாவிய முறை. ஒரு வேலைக்காக 5 நகரங்களுக்கும் அலைய வேண்டும் என்பது இல்லையா? கண்டிப்பாக இல்லை. இது ஒரு செயலை 5 துண்டுகளாக உடைக்கும் திட்டம் அல்ல. ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த முழுமையான அதிகாரத்தை வழங்கும் முறை. ஓஹோ, துறை சார்ந்த முழுமையான அதிகாரம் என்றால்? ஒரு துறை சார்ந்த அனைத்து முடிவுகளும், திட்டங்களும், அனுமதிகளும் அந்த குறிப்பிட்ட நகரத்திலிருந்து மட்டுமே நேரடியாக செயல்படுத்தப்படும். தென்னாப்பிரிக்காவில் தனித்தனியாக இருந்தாலும் ஒருங்கிணைந்து செயல்படுவது போல தொழில்நுட்பத்தின் உதவியோடு இந்த நகரங்கள் இணைக்கப்படும். கன்னியாகுமரியில் ஒரு கோப்பில் கையெழுத்திட்டு அது திருச்சிக்கு கோவையில் செயல்படுத்தப்படும் என்ற காலதாமதம் இருக்காது என்று சொல்ல வருகிறீர்கள். மிகச்சரியாக புரிந்து கொண்டீர்கள். இது அதிகாரம் ஒற்றை இடத்தில் தேங்கி போவதை தடுத்து மாநிலம் முழுவதும் வளர்ச்சி பணிகள் சீராக நடைபெற வழிவகுக்கும் கட்டமைப்பு. இது கேட்கவே மிகவும் தர்க்க ரீதியாக இருக்கிறது. அப்படியென்றால் தமிழ்நாட்டிற்குள் இந்த 5 தலைநகரங்கள் எப்படி பிரிக்கப்பட போகின்றன? முதலில் நிர்வாகத்தையும் தொழில்நுட்பத்தையும் எப்படி பிரிக்கலாம் என்று பார்க்கலாம். அறிக்கையின்படி நிர்வாக தலைநகரமாக திருச்சி முன்மொழியப்படுகிறது. திருச்சி நிர்வாக தலைநகரமாக மாறுவதற்கு மிக அடிப்படையான காரணம் அதன் புவியியல் அமைப்பு என்று கூறலாமா? ஆமாம். தமிழ்நாட்டின் வரைபடத்தை எடுத்து பார்த்தால் திருச்சி மிகச்சரியாக மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இது மிகவும் வசதியான ஒரு அமைப்பாக இருக்குமே. கண்டிப்பாக.
இன்று தென்கோடியில் உள்ள ஒரு குடிமகன் தலைமைச் செயலகத்திற்கு சென்று ஒரு கோப்பில் கையெழுத்து வாங்க வேண்டும் என்றால் அவர் பல மணி நேரங்கள் பயணித்து சென்னைக்கு வர வேண்டும். ஆமாம், அந்த பயணக் களைப்பு ஒருபுறம் இருந்தாலும் மாநிலத்தின் ஒரு மூலையில் இருப்பவர்கள் அரசு அதிகாரத்தை அணுகுவதே ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறிவிடுகிறது அல்லவா? அதுதான் அடிப்படை சிக்கல். ஆனால் திருச்சி நிர்வாக தலைநகரமாக மாறும்போது தென் மாவட்ட மக்களும் சரி, வட மற்றும் மேற்கு மாவட்ட மக்களும் சரி மிக எளிதாக திருச்சியை அடைய முடியும். காலையில் புறப்பட்டு சில மணி நேரங்களில் திருச்சியை அடைந்துவிட்டு அன்றிரவே தங்கள் வீடுகளுக்கு திரும்ப முடியும் என்பது பெரிய நிம்மதி. ஆமாம், அதனால்தான் தலைமைச் செயலகம், முதலமைச்சர் அலுவலகம், அனைத்து துறை அமைச்சகங்கள், சட்டமன்றம் ஆகியவை திருச்சியில் அமையும் என அறிக்கை குறிப்பிடுகிறது. வருவாய்த்துறை மற்றும் மாநில திட்ட குழு போன்றவையும் அங்குதான் செயல்படுமா? கண்டிப்பாக. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் கண்காணிக்கும் பொது நிர்வாக மையம் திருச்சியில்தான் இயங்கும். இதை சற்று வேறு கோணத்தில் பார்க்க தோன்றுகிறது. நிர்வாகம் முழுவதும் திருச்சிக்கு மாறிவிட்டால் சென்னையின் நிலை என்னவாகும்? அதாவது அதன் முக்கியத்துவம் குறைந்து விடுமா என்று கேட்கிறீர்கள்? ஆமாம், இத்தனை ஆண்டுகளாக ஒரு மாநிலத்தின் முகமாக இருந்த ஒரு நகரம் தன் முக்கியத்துவத்தை முழுமையாக இழந்து விடுமா? இல்லை, சென்னை தன் முக்கியத்துவத்தை இழக்காது. மாறாக அதன் தேவையற்ற சுமை மட்டுமே குறைக்கப்படும். அறிக்கை சென்னையை தொழில்நுட்ப தலைநகரமாக முன்னிறுத்துகிறது. ஓஹோ, தொழில்நுட்ப தலைநகரம். இது ஒரு கணினியின் வன்வட்டில் சுமை அதிகமாகும் போது கோப்புகளை பிரித்து வேறு கோப்பகங்களுக்கு மாற்றுவது போல உள்ளதே. மிகச் சரியான ஒப்பீடு. இதனால் கணினியும் வேகமாக செயல்படும், கோப்புகளும் பாதுகாப்பாக இருக்கும் அல்லவா? அன்றாட அரசியல் போராட்டங்களும் போக்குவரத்து நெரிசலும் இல்லாத சென்னையை சற்று கற்பனை செய்து பாருங்கள். அப்படியானால் அரசியல் நெரிசலை தவிர்த்து விட்டு பார்த்தால் சென்னை உலகளாவிய சந்தையோடு நேரடியாக போட்டியிடும் ஒரு வணிக மையமாக மாறும் என்கிறீர்கள்? ஆமாம், இந்தியாவின் நிதி தலைநகரமாக மும்பை எப்படி இயங்குகிறதோ, சீனாவின் பொருளாதார மையமாக ஷாங்காய் எப்படி செயல்படுகிறதோ அதே போல சென்னை மாறும். அதற்கான உள்கட்டமைப்பு சென்னையில் ஏற்கனவே வலுவாக உள்ளது. அதனாலதான் அது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பம், கணினி சார்ந்த மென்பொருள் ஏற்றுமதி ஆகியவற்றின் முழுமையான மையமாக சென்னை உருவெடுக்கும். திரைக்கலை மற்றும் ஊடகத்துறையின் கலை மையமாகவும் அது தொடரும் அல்லவா? கண்டிப்பாக. இதோடு மட்டுமில்லாமல் சர்வதேச வர்த்தக போக்குவரத்திற்கான துறைமுகம், கடல்சார் வணிகம், மாநிலத்தின் முக்கிய நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிச் சேவைகள் ஆகியவற்றின் அச்சாணியாக சென்னை செயல்படும். அரசு பணிகளுக்கான நெருக்கடி இல்லாத சென்னை பன்னாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் ஒரு காந்தமாகவே மாறும் என்று சொல்லலாம். சரியா சொன்னீங்க. மூளையான நிர்வாகம் திருச்சிக்கும், முகமான தொழில்நுட்பமும் வணிகமும் சென்னைக்கும் பிரிக்கப்பட்டுவிட்டன. இது கேட்க தர்க்கரீதியாக இருக்கிறது. ஆமாம். ஆனால் ஒரு மாநிலத்தின் பொருளாதாரம் என்பது மென்பொருளிலும் கோப்புகளிலும் மட்டுமில்லையே. அதன் தசைநாராக செயல்படும் உற்பத்தி மற்றும் தொழில்துறை எங்கு செல்லும்? அது கோவைக்கு செல்கிறது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் கோவை மாநிலத்தின் தொழில் மற்றும் வணிக தலைநகரமாக செயல்படும் என்று இந்த அறிக்கை வரையறுக்கிறது. கோவை ஏற்கனவே உற்பத்தி துறையில் ஒரு முதன்மை மையமாகத்தான் இருக்கிறது. உண்மைதான். ஒரு மாநிலத்தின் பொருளாதார இயந்திரம் என்பது அதன் உற்பத்தி துறையில்தான் உள்ளது. கோவை மற்றும் அதை சுற்றியுள்ள மேற்கு மண்டலம் ஏற்கனவே சிறு மற்றும் குறு தொழில்களில் ஒரு முத்திரையை பதித்துள்ளது. அதனை ஒரு அதிகாரப்பூர்வ தலைநகரமாக மாற்றும் போது முதலீடுகள் நேரடியாக வந்து சேரும் என்று எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக. அங்கு புதிய தொழிற்சாலைகளுக்கான அனுமதி பெறுதல், மேலாண்மை சேவைகள் அனைத்தும் கோவையிலேயே கிடைக்கும் ஒற்றைச்சாளர முறை உருவாக்கப்படும். தொழில் தலைநகரம் என்றால் அதிகாரத்துவ சிக்கல் இங்கு வராதா? அதாவது ஒரு புதிய முதலீட்டாளர் வருகிறார் என்றால் அவருக்கு இது எப்படி எளிதாக இருக்கும்? தொழில் தொடங்குவதற்கான அனைத்து அதிகாரங்களும் கோவையிலேயே மையப்படுத்தப்படும் என்பதால் சிக்கல் வராது. ஒரு முதலீட்டாளர் நிர்வாகத் தலைநகரமான திருச்சிக்கு செல்ல வேண்டியதில்லை. கோவையிலேயே அனைத்து அனுமதிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நெசவு தொழில்களையும் இது மேம்படுத்துமா? ஆமாம். நெசவு தொழில்களை ஒருங்கிணைத்து அதற்கான உலகளாவிய சந்தையை உருவாக்குதல் கோவையிலிருந்து நிர்வகிக்கப்படும். இந்த இடத்தில் அறிக்கையில் உள்ள ஒரு குறிப்பு என் கவனத்தை ஈர்க்கிறது. வெறும் தொழிற்சாலைகளை மட்டும் உருவாக்குவது பற்றி இதில் பேசவில்லை. வேறு எதை பற்றி பேசுகிறது என்று கவனித்தீர்களா? ஆமாம், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி மையங்கள் அமைப்பது பற்றியும் புதிய நிறுவனங்களை உருவாக்கும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக சரியான பார்வை. ஒரு புதிய தொழிற்சாலை வரும்போது வெறும் இயந்திரங்களை மட்டும் நிறுவிவிட்டு வெளியூரிலிருந்து ஆட்களை தேடுவதை விட அந்த மண்ணின் இளைஞர்களுக்கே திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பது முக்கியம். அது நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அடித்தளமாக அமையும் அல்லவா? அதுதான் தொழில் தலைநகரத்தின் உண்மையான நோக்கம். வெறும் கட்டடங்களை எழுப்புவது தொழில் வளர்ச்சியாகாது.
அந்த மண்ணின் மனித வளத்தை திறமையானவர்களாக மாற்றுவதே உண்மையான வளர்ச்சி. சரி, இதுவரை நாம் பார்த்த நிர்வாகம், தொழில்நுட்பம், தொழில் என அனைத்தும் சற்று இயந்திரத்தனமானவை என்று தோன்றுகிறதே. ஒரு மாநிலத்திற்கு இவை மட்டும் போதுமா? நீங்கள் எங்கு வருகிறீர்கள் என்று புரிகிறது. ஒரு சமூகத்திற்கு பண்பாடும் வரலாறும் பாதுகாக்கப்பட வேண்டுமல்லவா? ஆமாம், அதற்கான இடமாகத்தான் மதுரை முன்மொழியப்பட்டுள்ளதா? மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள். மதுரையை மொழி, கலை மற்றும் பண்பாட்டு தலைநகரமாக இந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. ஜப்பானின் கியோட்டோ நகரத்தை இதற்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். கியோட்டோ நகரம் எப்படி செயல்படுகிறது? டோக்கியோ போன்ற அதிநவீன நகரங்கள் இருக்கும்போது கியோட்டோ எப்படி தன் பழமையை தக்க வைத்துக் கொள்கிறது? கியோட்டோ நகரம் சட்டப்பூர்வமாகவே தனது பழமையை பாதுகாத்து வருகிறது. அங்கு பிரம்மாண்டமான வானளாவிய கட்டடங்களை கட்டுவதற்கு தடைகள் உள்ளன. ஓஹோ, அப்படியா? ஆமாம். டோக்கியோ அதிநவீன தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் கவனம் செலுத்தும் அதே வேளையில் கியோட்டோ ஜப்பானிய பண்பாட்டின் பிரதிபலிப்பாக இன்றும் பாதுகாக்கப்படுகிறது. அதேபோல தமிழர்களின் தொன்மையான வரலாறு மற்றும் கலைகளை பாதுகாக்கும் உலகளாவிய மையமாக மதுரை திகழும் என்று இந்த அறிக்கை கூறுகிறதா? ஆமாம். தமிழ் மொழி தொடர்பான ஆய்வுகள், தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் உலகத் தமிழ்ச் சங்கத்தின் ஒட்டுமொத்த பணிகளும் மதுரையிலிருந்துதான் இயக்கப்படும். பண்பாட்டை பாதுகாப்பது என்பது நடைமுறையில் எப்படி சாத்தியமாகும்? மரபுகள் மற்றும் வரலாற்று சின்னங்களை பாதுகாப்பதெல்லாம் அங்கிருந்துதான் நடக்குமா? கண்டிப்பாக. பண்பாட்டு சுற்றுலாவை மேம்படுத்துவது, இயந்திரமயமான உலகில் அழிந்து வரும் நாட்டுப்புற மற்றும் நுண்கலைகளை பாதுகாப்பது ஆகிய பெரும் பொறுப்பை மதுரை ஏற்கும். மதுரை பண்பாட்டு தலைநகரம் என்பது வரலாற்று ரீதியாகவே பொருந்தி போகிறது. ஆனால் இந்த 5வது தலைநகரம்தான் என்னை மிகவும் சிந்திக்க வைக்கிறது. கன்னியாகுமரியை சொல்கிறீர்கள் அல்லவா? ஆமாம். பொதுவாக தலைநகரம் என்றாலே அரசாங்க கட்டடங்களும் அரசியல்வாதிகளின் வாகனங்களும் தான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் ஒரு நகரத்தை சுற்றுச்சூழல் மற்றும் தத்துவத்திற்கான தலைநகரமாக மாற்றுவது என்பது மிகவும் புதுமையான ஆழமான சிந்தனையாக உள்ளதே. இது உலக அளவிலேயே ஒரு புதிய தொலைநோக்கு பார்வையான அணுகுமுறை என்று சொல்லலாம். இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள கன்னியாகுமரி அன்றாட அரசியல் சலசலப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மையமாக திகழும். தற்கால உலகத்தின் மிகப்பெரிய அச்சுறுத்தல் காலநிலை மாற்றம்தான். அதை எதிர்கொள்ள இங்கிருந்து திட்டங்கள் தீட்டப்படுமா? ஆமாம். கடல் மட்டம் உயருதல் போன்ற சூழலியல் அபாயங்களை எதிர்கொள்ள நிலத்தின் கடைக்கோடியில் இருந்து திட்டங்களை தீட்டுவது ஒரு குறியீட்டு ரீதியான மற்றும் நடைமுறை சார்ந்த தேவையாகும். அதாவது ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சிக்காக கோவையில் தொழிற்சாலைகளை உருவாக்கிக் கொண்டே இன்னொரு பக்கம் இயற்கையை பாதுகாப்பதற்கான கொள்கை முடிவுகளை கன்னியாகுமரியிலிருந்து எடுப்பது. மிக தெளிவான புரிதல். இது ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை சமநிலைப்படுத்தும் முயற்சி என்று புரிந்து கொள்ளலாம். கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றிற்கான தலைமையகமாக இது அமையும். வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறையும் இங்குதான் அமையும் என்று அறிக்கை கூறுகிறது. ஆமாம். உலகம் முழுவதும் பரவி வாழும் புலம்பெயர்ந்த தமிழர்களுடனான உறவை மேம்படுத்தும் துறை அங்குதான் அமையும். நிலத்தால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் உணர்வால் இணைக்கும் ஒரு அடையாள புள்ளியாக குமரி விளங்கும். இதோடு சேர்த்து அந்த வள்ளுவம் உள்ளிட்ட தமிழர் அறங்களை உலகிற்கு கொண்டு செல்லும் சிந்தனை மையமும் அங்குதான் செயல்படுமா? கண்டிப்பாக. தத்துவங்களை உலகிற்கு கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் மெய்யல் தலைநகரமாக இது செயல்படும் என அறிக்கை விரிவாக பேசுகிறது. ஒரு மிகப்பெரிய பரந்துபட்ட திட்டத்தை நாம் இன்று விரிவாக அலசி இருக்கிறோம். சென்னை என்ற ஒற்றை சுமையை இறக்கி வைத்துவிட்டு தமிழ்நாட்டை 5 தூண்களின் மீது நிறுத்தும் ஒரு வரைபடத்தை இன்று நாம் பார்த்தோம். ஆமாம். மையப்பகுதியில் நிர்வாகத்திற்காக திருச்சி, உலக இணைக்கும் தொழில்நுட்பத்திற்காக சென்னை, உற்பத்தியை பெருக்க தொழிலுக்காக கோவை, அதோடு வேர்களை மறக்காமல் இருக்க பண்பாட்டிற்காக மதுரை மற்றும் எதிர்காலத்தை பாதுகாக்கும் மெய்யியலுக்காக கன்னியாகுமரி என ஒரு முழுமையான கட்டமைப்பு இதில் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதிகாரத்தையும் வளங்களையும் பரவலாக்குவது என்பது வெறும் நிலப்பரப்பை மாற்றுவது மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த மாநிலத்தின் அனைத்து பகுதிகளும் சமமான வளர்ச்சியை பெறுவதற்கான ஒரு நிர்வாக கருவி என்பதை இந்த மூலக்கட்டுரை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. நேயர்களே, இப்போது உங்களை நோக்கி கேட்கிறேன். இந்த கட்டமைப்பால் உங்கள் அன்றாட வாழ்வு எப்படி எளிதாகும் என்று சற்று சிந்தித்துப் பாருங்கள். ஒரு அரசு சான்றிதழுக்காகவோ ஒரு தொழில் அனுமதிக்காகவோ பல 100 கிலோமீட்டர்கள் பயணிக்க தேவையில்லாத ஒரு பயணம். போக்குவரத்து நெரிசலில் உங்கள் வாழ்நாளின் பல மணி நேரங்களை தொலைக்காத ஒரு சூழல். உங்கள் சொந்த ஊரிலேயே கிடைக்கும் வேலை வாய்ப்பும் தரமான கட்டமைப்பு வசதிகளும் உங்கள் வாழ்வை எவ்வளவு அமைதியானதாக மாற்றும். ஆமாம். ஒரு சமமான வளர்ச்சி என்பது நேர விரயமற்ற அமைதியான வாழ்வுக்கு எவ்வளவு முக்கியம்.
இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்வதற்கு முன் உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். அதிகாரமும் பொருளாதார வளர்ச்சியும் ஒரே இடத்தில் குவியாமல் மாநிலம் முழுவதும் பரவலாக்கப்படும்போது சாமானிய மனிதனின் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழும். சமூக பொருளாதார கட்டமைப்பில் எத்தகைய மாற்றங்கள் நிகழும் என்று சிந்தித்துப் பாருங்கள். அதிகாரம் பரவலாக்கப்படுவது என்பது வெறும் நிலம் சார்ந்த, அலுவலகங்கள் சார்ந்த மாற்றம் மட்டும்தானா? அல்லது ஒற்றை நகரத்தை மட்டுமே நம்பியிருக்க தேவையில்லை என்ற மக்களின் உளவியல் சார்ந்த விடுதலையா? அருமையான கேள்வி. அதிகாரம் என்பது கடைக்கோடி மனிதனுக்கும் கைக்கெட்டும் தூரத்தில் இருக்கிறது என்ற எண்ணம் வருவது உண்மையான ஜனநாயகத்தின் திறவுகோலா? இதை நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு விரிவான தேடலில் மற்றொரு ஆழமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி.